பொன்னாங்கண்ணி கீரை வணக்கலாங்க. நான் கட் பண்ணி வச்சுட்டேன். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வணக்கிடலாம். பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்திக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கீரைக்கு சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்குங்க. மிளகா ஒரு 4 மிளகா போட்டுக்கிறேன். வெந்துருச்சுங்க. கீரை போட்டுடலாம். கண்ணி கீரை சாப்பிட்டா நல்லா கண்ணு தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த வாரத்துக்கு ஒரு கண்ணாடி நாங்கள் வீட்டிலே இருக்குது, வாங்கி கூட சாப்பிடலாம். நல்லா வணக்கி தரலாம். கீரை நல்லா வணங்கின அப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து உப்பு போடலாம். தண்ணி தெளித்து உப்பு சேர்த்திடலாங்க. சேர்த்திடலாம். கீரைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். வணக்கி விட்டால் உப்பு எல்லா பக்கம் ஒட்டிக்கும், நல்லா கலங்கிடும். கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. கொதிச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கீரை வேகணும். வேகிட்டு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வணக்கிட்டு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நேரம் தேங்காய் போட்டு வணக்கிட்டா